திருச்சி திருவெரும்பூர் அருகே குளத்தில் முதலை உள்ளதாக பொதுமக்கள் அச்சம். இதுவரை முதலையை பிடிக்கவில்லை என வனத்துறையினர் மீது குற்றச்சாட்டு. திருச்சி திருவெரும்பூர் அருகே கீழக்குறிச்சி ஊராட்சி நத்தமாடிப்பட்டியில் கல்லறை குளம் உள்ளது. அந்த குளத்தில் அப்பகுதியை சேர்ந்த கிராம மக்கள், வெளியூரை சேர்ந்தவர்களும் அங்கு வந்து குளிப்பதாகவும், மேலும் அந்த குளத்தில் ஆடு மாடுகளும் தண்ணீர் குடிப்பதாகவும், இந்த நிலையில் குளத்தில் குளித்த சில இளைஞர்களும் வெளியூரில் இருந்து வந்த பொதுமக்களும் இந்த குளத்தில் முதலை இருந்ததாகவும் அதை பார்த்துவிட்டு ஊர் பொதுமக்களிடம் கூறியுள்ளனர். ஊர் பொதுமக்கள் இது சம்பந்தமாக திருச்சி வனத்துறை அதிகாரிகளுக்கு தகவல் கொடுத்துள்ளனர். அவர்கள் அந்த குளத்தை பார்வையிட்டு முதலை இருப்பதை உறுதி செய்துவிட்டு அந்த குளத்தின் அருகில் எச்சரிக்கை பலகையும் வைத்துவிட்டு சென்றதாகவும் கூறப்படுகிறது. இதுகுறித்து அப்பகுதியை சார்ந்தவரும் சாமானிய மக்கள் நல கட்சியின் மாவட்ட பொருளாளருமான ஜோசப் கூறுகையில், இந்த குளத்தில் 3 மாதமாக முதலை உள்ளதாகவும், அந்த முதலை 7 கிலோ முதல் 10 கிலோ வரை உள்ளதாகவும், இதுவரை அந்த முதலையை வனத்துறையினர் பிடிக்கவில்லை எனவும், பொதுமக்களை கடித்தால் வனத்துறை தான் பொறுப்பு எனவும், மேலும் உடனடியாக இந்த முதலையை பிடிக்க வேண்டும் எனவும் வனத்துறையினருக்கு கோரிக்கை விடுத்துள்ளார். மேலும் இதுகுறித்து அப்பகுதி மக்களும் சமூக ஆர்வலர்களும் முதலையை உடனடியாக பிடித்து பொதுமக்களின் அச்சத்தை போக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். என்ன இருக்கு முதல்ல இருக்கு வனத்துறை என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல. இது மேலே தக்க நடவடிக்கை எடுக்கணும். நடவடிக்கை எடுக்கணும்னா சாமானிய மக்கள் நலக்கட்டு இந்த வனத்துறை மேலே தக்க நடவடிக்கை எடுக்கப்படும். முதல்ல இருக்கிறது உண்மையா? இங்கே உண்மை. யார் பார்த்தது? அந்த வெளியூர்காரங்க தோமலை வந்து விரவட்ட வந்தவங்க, அந்நாடு புழப்புக்கு வர்றவங்க, இங்கே வந்து குளித்தவங்க முதல்ல இருக்குங்கய்யா. நான் உள்ளூர்காரங்களாம் நம்பலை. முதல்ல உள்ளே இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. டெய்லியோ பாவம் வந்து குளிக்க வருவாங்க, பயந்துட்டு எல்லாம் குளிச்சுட்டு போகிறாங்க. வேணா அவங்கள கூட விசாரணை போட்டுக்க சொல்லுங்கள். இது தக்க அந்த தண்ணியை எடுத்துருந்தாச்சா முதல்ல பிடிக்கணும். இல்லாட்டி அதுக்கு பாதுகாப்பு என்னங்கிறத செய்யணும். இது எங்களோட எல் ஜோசப் சாமானிய மக்கள் நலக்கட்சி திருச்சி மாவட்ட பொருளாளர் நடவடிக்கை எடுக்கணும். வனத்துறை மேலே நாங்கள் நடவடிக்கை எடுப்போம். வணக்கம். நான் நத்தமாடிப்பட்டி கீழக்குறிச்சி கிராமத்தில் வந்து பேசுகிறேன். இது கல்ற குளம். இந்த கல்ற குளத்தில் வந்து ஒரு 3 மாதமாகவே ஒரு இது கிடக்கு, முதல்ல கிடக்கு. சுமார் ஒரு 10 கிலோ இருக்கும். தோமலைக்காரங்க வெளியூர்காரங்க இங்கே வந்து தங்கியிருந்து குளிக்க வர்றாங்க. ஒரே அச்சமாக இருக்குது. நாங்களும் வெளியே திரும்ப போய்ட்டு கை கால் கழுவிட்டு நத்தமாடிப்பட்டி பொதுமக்கள் அந்த முறை சீட்டில் இந்த வாக்கிங் ஓடுறவங்க, வெளியே திரும்ப போடுறவங்க வர்றாங்க. எல்லாமே வந்தாலும் வந்து இங்கே தான் குளிக்கிறாங்க. இந்த முதல்ல சின்னதாக இருந்தது, நீங்கள் பெருசாக ஆயிடுச்சு விட்டுக்கோங்க, பிடிக்க முடியாது. 7 கிலோ வந்து 10 கிலோ வரையும் 7 கிலோ வந்து 10 கிலோ வரையும் இருக்கும். இதை பிடிக்கலைனால் வனத்துறை தான் பொறுப்பாகும். இதை ஒருத்தரை கடித்து வச்சு நடவடிக்கை எடுக்கணுங்கிறது சாத்தியப்படாத விஷயம். நடவடிக்கை எடுத்தால் வனத்துறை தான் பொறுப்பு, முழு பொறுப்பு அவங்க தான். பொதுமக்கள் ஒத்துழைக்கிறாங்க, அது காரணமெல்லாம் எங்கள்கிட்ட சொல்லக்கூடாது. பொதுமக்களாக இருந்தாலும் சரி, இல்லை இவங்களாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, அதிகாரிகளாக இருந்தாலும் சரி, இதை வனத்துறை கண்டிப்பாக இது மேலே நடவடிக்கை எடுத்து முதலையே பிடிக்கணும், அகட்டணும். அதுக்கு எவ்வளோ நூனை இருக்கா, வளையல் இருக்குது, ஒன்றாந்து பிடிக்கலாமே. எதுக்கா நொண்டி சாக்கு சொல்கிறாங்க? போர்டு மட்டும் வச்சுட்டு போயிட்டாங்க. அந்த போர்டை கீழே வந்துருச்சு. என்ன போர்டு வச்சாங்க? முதல்ல இருக்கு, மக்கள் எச்சரிக்கைன்னு வச்சுருக்காங்க. ஆடு மாடு கிராமத்தில் வந்து ஆடு மாடுகள் உள்ளே இறங்குது. ஒரு கண்ணுக்குட்டியை பிடிச்சி இழுத்துருச்சுன்னா என்ன பண்ணுவாங்க? முதல் கொடுப்பாங்களா? வனத்துறையிலேருந்து வந்து பார்த்துட்டு போனாங்களா? வந்து பார்த்துட்டு போட்டு வச்சுட்டு போயிட்டாங்க. ஆனால் பிடிக்கல, இன்னும் பிடிக்கல. அவங்கள கேட்டால் ஊர் மக்கள் ஒத்துழைப்பு வேணுங்கிறாங்க. ஊர் மக்கள் ஒத்துழைப்பு எப்படி கொடுப்பாங்க? பிடிக்க வேண்டாம் யாருன்னு சொன்னாங்களா? முதலே பிடிக்க சொல்லுங்கள். முதல்ல இருக்கிறது கன்ஃபார்மு. இப்போ நான் குளிச்சுட்டு வரையில் கூட எனக்கு வந்துச்சு, டக்குன்னு நாங்கள் சுதாரித்து ஒடியாந்துட்டேன். ஒடியாடலன்னா பிடிச்சி இழுத்துட்டு என்ன பண்ணுவீங்க? இது மாதிரி பல முறைகள் ஆளுகள் சொல்லியிருக்காங்க. இது உண்மையான செய்தி. இது பணியாக வேண்டுகள் வனத்துறைக்கு கண்டிப்பாக சாமானிய மக்கள் நலக்கட்சி எல் ஜோசப் மாவட்ட பொருளாளர் கண்டிப்பாக இது மேலே நடவடிக்கை எடுப்போம். நாங்கள் வழக்குக்கு போக கூட தயாராகும்.